எப்ப பார்த்தாலும் பசித்துக் கொண்டே இருந்தால் உங்க உடம்பு எந்த அறிகுறியை காட்டுது பாருங்க. புரிஞ்சு மாத்திக்கோங்க. உணவு சாப்பிட்ட பிறகும் சிலருக்கு மீண்டும் பசிப்பது போல ஒரு உணர்வு வருவது சகஜம்தான். இப்போதுதான் சாப்பிட்டேன், ஆனா இன்னும் பசிக்குதே என்ற மனநிலை பலருக்கும் நேர்த்திருக்கும். இது வெறும் கற்பனையா? இல்லை என்றால் இதற்கு பின்னால் சில உடலியல் மற்றும் சூழ்நிலை காரணங்கள் இருக்கிறதா? இதற்கான பதில்கள் இங்கே. நீங்கள் 8 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கினால் உங்கள் உடலில் ஹார்மோன்கள் சரியாக செயல்படாது. இதனால் பசிக்கு காரணமான கிரெலின் ஹார்மோன் அதிகரித்து உணவுக்கே தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் சாப்பிடும் எண்ணம் உருவாகிறது. சர்க்கரை, உப்பு, கொழுப்பு போன்ற அடிப்படைகளுடன் தயாரிக்கப்படும் பாக்கெட் உணவுகள், ஸ்நாக்ஸ் வகைகள் உடனடி ஆற்றலை தரும் போதும் பூரணத்தையோ எரியும் நேரத்தையோ ஏற்படுத்தாது. இதனால் சில நேரங்களில் உணவு எடுத்ததும் மீண்டும் பசி ஏற்படலாம். சில உடல்நல பிரச்சனைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற மருந்துகள், குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் ஹார்மோன் சீரமைப்பு மருந்துகள் பசியை தூண்டும் பக்க விளைவுகள் கொண்டிருக்கலாம். இதனால் உங்களுக்கு உணவுக்கு பிறகும் பசி ஏற்பட வாய்ப்பு அதிகம். உங்கள் செரிமான அமைப்பில் ஒரு கோளாறு ஏற்பட்டால் உணவு முழுமையாக செரிக்காது. இதனால் உங்களுக்குள் பூரண உணர்வு ஏற்படாமல் மீண்டும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே உருவாகும். பசியை தூண்டும் மருந்துகளை எடுத்துக் கொண்டவர்கள் உணவுக்கு பிறகும் முழு உணர்வை உணராமல் பசி தொடரும் நிலை ஏற்படலாம். இது அவர்களுக்கு உணவின் அளவை கட்டுப்படுத்த முடியாத நிலையை உருவாக்கும். வயிறு நிரம்பிய பிறகும் மீண்டும் சாப்பிடுவதால் சிறிது நேரத்திற்குள் சோம்பர், அல்சர், செரிமான கோளாறுகள் போன்ற உடல் பிரச்சனைகள் தோன்றும். இது உடல் எடையை கூட அதிகரிக்க செய்யும். இங்கே உணவுக்கு பிறகு பசிக்கு காரணமாக அமைவதாக கூறப்படும் 2 முக்கிய காரணங்கள். உணவில் புரதம், நார்ச்சத்து போன்று பசியை நீண்ட நேரம் அடக்கும் சக்திகள் இல்லாமல் வெறும் கார்போஹைட்ரேட் அல்லது கொழுப்பு மிகுந்த உணவுகளை எடுத்தால் உடல் விரைவில் மீண்டும் பசிக்க ஆரம்பிக்கும். மன அழுத்தம், பதட்டம். ஒரு சில நேரங்களில் தனிமை போன்ற உணர்ச்சிகளை சமாளிக்க சிலர் உணவையே ஒரே எதிர்வினையாக பயன்படுத்துவர். உண்மையில் பசிக்காத போதும் உணவுக்கு பிறகும் கூட மீண்டும் சாப்பிடும் எண்ணம் இவ்வாறான மனநிலைகளால் உருவாகும். உணவுக்கு பிறகும் பசிக்கும் உணர்வு என்பது சுமார் 10 பேரில் 3 பேருக்கு பொதுவாகவே ஏற்படும். ஆனால் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது நீண்ட காலமாக மன அழுத்தம், உடல் பருமன், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகளை தூண்டும். எனவே உணவின் தரம், தூக்க நலம், மருந்துகளின் விளைவுகள், செரிமானம் ஆகியவற்றை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். உணவுக்கு பிறகு மீண்டும் பசிக்குமா என்ற கேள்விக்கு காரணங்களை புரிந்து கொண்டால் அதை சமாளிப்பது சாத்தியமாகும்.